பரிசுத்த தேவனுடைய நாமத்திற்கு இந்த அற்புதமான ஓய்வு நாளில் ஆண்டவர் சமூகத்தில் நாடி தேடி ஆண்டவரை தரிசிக்க வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் திருநாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய ஓய்வு நாள் நல்ல வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் ஆரம்ப ஆராதனையில் தேவ சமூகத்தில் மீண்டும் ஒரு விசை நாம் கூடும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். கடந்த ஒரு வாரத்தில் எத்தனையோ பாடுகள், கஷ்டங்கள், எத்தனையோ விதமான பிரச்சனைகள் நம்மை ஆட்கொண்டிருந்தாலும் அன்பின் தேவன் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி அவருடைய சமூகத்திலே இந்த இளைப்பாறுதலின் நாளில் பரலோக இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளும்படியான பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. பரலோக தேவனுடைய நாமம் மீண்டும் ஒரு விசை மகிமைப்படுவதாக. அற்புதமான ஆண்டவர் ஒவ்வொரு வாரத்திலும் நமக்கு நல்ல சத்தியங்களை வேதாகமத்திலிருந்து நாம் படிக்கும்படியாக உதவி செய்து கொண்டு வருகிறார்கள். இந்த வாரத்திலும் தேவ சமூகத்தில் ஆயத்த ஆராதனைக்காக நான் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்த வேளையில் ஒரு அற்புதமான சத்தியத்தை ஆண்டவர் முதலாவது எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. எனக்கு கற்றுக் கொடுத்த அந்த பாடத்தை நான் ஆண்டவர் சமூகத்திலிருந்து பெற்றுக்கொண்ட போது அந்த பாடம் நம்முடைய திருச்சபைக்கு மிகுந்த அவசியமாக இருக்கிறபடியினால ஆவியானவர் இதே சத்தியத்தை உங்கள் மத்தியிலும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி என் உள்ளத்தில் ஏவுதலை கொடுத்தபடியினாலே தேவ வார்த்தையோடு உங்கள் சமூகத்திலே நான் கடந்து வந்திருக்கிறேன். பரலோகத்தின் தேவன் நம்மை சத்திய வார்த்தைகளினாலே நடத்தும்படியாக ஆவியானவருடைய ஒத்தாசைக்காக ஒரு கணம் ஜெபித்து நாம் சத்தியத்துக்குள்ளே கடந்து போகலாங்களா? பரலோகத்தின் நல்ல தெய்வமே, அப்பா, எங்களை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியம் தகப்பனே. ஆண்டவர் கடந்த வாரங்கள் முழுவதும் எங்களுக்கு நல்ல பாதுகாப்பையும் எங்களுக்கு எல்லா இரக்கங்களையும் ஆண்டவர் கொடுத்து எங்களை வழி நடத்தி வந்தீங்கப்பா தகப்பனே. இந்த ஆயத்த ஆராதனையில் உமது வேதம் எங்கள் மனமகிழ்ச்சியாய் மாற, உங்கள் சத்தியத்தினாலே எங்களை முழுவதுமாக பரிசுத்தமாக்கப்பட சத்திய ஆவியானவர் எங்கள் மத்தியில் வரட்டும் அப்பா. எங்கள் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற தெய்வம் எங்களை ஆராய்ந்து பார்க்கட்டும். நாங்கள் பார்க்கக்கூடிய இந்த சத்தியம் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கட்டும்ப்பா. நாங்கள் உம்மை போல மாற வேண்டும், உங்கள் குணத்தை பெற வேண்டும். நீங்கள் பரலோகத்தில் இருக்கிறது போல நாங்களும் பரலோகத்தில் இருக்க வேண்டும் என்பதே எங்கள் பரலோக தேவனுடைய பாரம், வாஞ்சை. அதை நிறைவேற்ற ஆவியானவர் எங்களுக்கு ஒத்தாசை செய்ய வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். சமீப காலமாக நான் ஆதியாகமம் புத்தகத்தை வாசித்து கொண்டிருக்கிறேங்க. வேதாகமத்தில் நானும் ஒரு 2 வருஷமாக படிச்சுக்கிட்டே இருக்கிறேன். என்னால் ஆதியாகமம் புத்தகத்தை கடக்கவே முடியலை. ஒவ்வொரு முறையும் வேதாகமத்தை ஆதியாகம புத்தகத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தோடு வேதத்தை வாசிக்கிறது உண்டு. ஆனால் ஆதியாகம புத்தகத்தை என்னால் நிறைவுக்கு கொண்டு வரவே முடியலை. ஏற்கனவே படித்த பாடங்கள் சத்தியங்களாக இருந்தாலும் ஆவியானவர் அந்த சத்தியங்களுக்குள்ளாக நம்மை நடத்துகிற பொழுது வேதம் சொல்லுது, வேதம் ஒரு புதையலை போல தோண்ட தோண்ட அந்த புதையல் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் பாருங்க. அதுபோல வேதாகம வசனங்களை ஆராய ஆராய அதிலிருந்து அந்த தேன் கூட்டில் ஒழுகிற அந்த தேனை போல இன்னும் அதிகமாக அது சுவையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதே அன்றி இது படிச்சிட்டோம் இது போதும் அப்படின்னு சொல்லி என்னால் நிறுத்தவே முடியறது இல்லைங்க. அதே போல தான் ஆதியாகமம் புத்தகத்தை நான் இந்த வாரத்திலையும் நான் வாசித்து கொண்டிருந்தேன். ஒரு மிக முக்கியமான சம்பவம், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பரிச்சயமான சம்பவம். அந்த சம்பவத்தில் நானும் பல முறை பல விஷயங்களை படித்திருந்தாலும் இந்த முறை நான் படிக்கும் பொழுது ஆவியானவர் கற்றுக் கொடுத்த அந்த அற்புதமான சத்தியம் ரொம்ப மகிமை உள்ளதாக இருந்தது. அந்த சத்தியத்தை நீங்களும் நானும் சேர்ந்து படிக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை குறித்து என்ன காரியங்களை வைத்திருக்கிறாரோ அதை தெளிவாய் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாதுங்க. ஆதியாகமம் புத்தகம் 26வது அதிகாரம், ஆதியாகமம் 26வது அதிகாரம். செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, தந்தையைப் போலவே மகன் என்ற தலைப்பில் ஒரு செய்தியை படிக்க போகிறோம். 26வது அதிகாரத்தில் வசனம் 1 நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனத்தோடு கவனிங்க. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தியருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கின் இடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு,
நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இந்த வார்த்தையை தேவன் யார்கிட்ட சொல்றாங்க அப்படின்னா ஈசாக்கின் இடத்துல சொல்றாருங்க. ஈசாக்கின் இடத்துல சொல்றாரு, நீ எங்கும் பஞ்சம் வந்துடுச்சு அப்படின்னு மற்ற தேசங்களுக்கெல்லாம் ஓடி போகாத, நீ அப்படி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்லுகிற வரைக்கும் இந்த தேசத்தில் தரித்திரு. நீ தரித்திருந்த அப்படின்னா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எப்படி அந்த ஆசீர்வாதம் வருகிறது அப்படின்னா, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு ஒரு ஆணையிட்டு கொடுத்தேன் அல்லவா, அந்த ஆணை நிமித்தம் நான் உன்னை என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொன்னாருங்க. பாருங்க, ஈசாக்கும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டவராய் அவரை அர்ப்பணித்து அந்த பெலிஸ்திய மனுஷனிடத்தில் அவர் இருக்கிறார். வசனம் 6 நான் வாசிக்கிறேன். எந்த தேசத்தில் குடியிருந்தார் பாருங்களேன். ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். அவ்விடத்து மனிதர்கள் அவன் மனைவியை குறிவைத்து விசாரித்த போது இவள் என் சகோதரி என்றான். இந்த சம்பவம் எல்லாருக்கும் நமக்கு தெரியும். இந்த சம்பவத்தை கடந்த அடுத்த சம்பவத்துக்கு நான் வந்துடுறேன். இவன் தன் மனைவியை சகோதரின்னு சொல்லிடுறாங்க. சகோதரின்னு சொன்னதுனால அந்த பெலிஸ்தியர்கள் அவனுடைய மனைவியை அடைய வேண்டும் என்ற யோசனை இருக்கிற சமயத்தில் மீண்டும் ஆண்டவர் தலையிட்டு அந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரியும். முக்கியமான விஷயத்துக்கு வரப்போகிறோம். வசனம் 12 பாருங்க, 11-12 நான் மீண்டும் வாசிக்கிறேன். பின்பு அபிமெலேக்கு இந்த புருஷனையாகிலும் இவன் மனைவியாகிலும் தொடுகிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படுவான் என்று எல்லா ஜனங்களுக்கும் அறிய சொன்னான். வசனம் 12 பாருங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும்னு சொன்ன இல்லைங்களா? உண்மையாகவே ஈசாக்கு எந்த சூழ்நிலையில் விதை விதைத்தார் என்பதை நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். எப்பேற்பட்ட சூழ்நிலை அப்படின்னா, அந்த தேசம் முழுவதும் பஞ்சங்க, தேசம் முழுவதுமே பஞ்சமா இருக்குது. அந்த பஞ்ச காலத்தில் ஈசாக்கு விதை விதைக்கிறாரு. அந்த ஈசாக்கு விதை விதைத்ததுனால தேவன் ஈசாக்கை ஆசீர்வதித்ததுனால எத்தனை மடங்கு பலனுங்களாம்? 100 மடங்கு பலன். எனக்கு ஒரு கேள்வி எழும்புச்சிங்க. அந்த கேள்வி என்ன அப்படின்னா, ஈசாக்கு விதை விதைத்ததை போல அந்த தேசத்தில் உள்ள குடிகளும் விதை விதைச்சிருப்பாங்களா, விதை வச்சிருக்க மாட்டாங்களா? நிச்சயம் விதை விதைச்சிருப்பாங்க. இப்போ இந்த வசனத்திலிருந்து மீண்டும் ஒரு கேள்வி எழும்புகிறது. தேசம் முழுவதும் பஞ்சங்க, எங்க பாரு பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிற ஒரு சூழ்நிலை. ஆனால் ஈசாக்கு விதையை விதைச்சாரு. அவர் பலனை எத்தனை எடுத்தார்னா 100% எடுத்தாருன்னு சொல்றாங்களே. இப்போ அந்த பஞ்ச காலத்தில் மனிதர்கள் கூட அந்த அவர் வைத்த அந்த காரியங்களில் தலையீடு இட்டிருக்க மாட்டாங்களா அப்படின்னா இல்லை. வேதமாக தான் சொல்லுது 100% அவன் எதை போட்டானோ அதை அப்படியே எடுத்தான். நமக்கு தெரியும் இந்த 100% பலன் ஈசாக்குக்கு எப்படி கிடைத்தது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி பகுதியை வாசித்தோம். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினா, மனிதர்கள் அவனை தொடலை, பஞ்சம் அதிகமாக இருக்குது, மிருக ஜீவன்களும் பறவைகளும் எங்கு ஆகாரம் கிடைக்கும் என்று அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில ஈசாக்கு விதை விதைத்தான். ஆனா பாருங்க, விலங்குகளோ மனிதர்களோ பறவை பட்சிகளோ ஒன்றும் அவன் விதைத்த விதையில ஒன்றும் எடுத்துக்கொள்ளாதபடி தேவன் பாதுகாத்தார் என்ற காரியத்தை இந்த வேத பகுதி சொல்லுதுங்க. எனக்கு இங்கே தான் கேள்வி எழும்புச்சு, என்ன ஆண்டவரே 100% எதை போட்டாங்களோ அதை அப்படியே எடுத்தாங்கன்னு சொன்னீங்களே, ஈசாக்கை தேவன் ஆசீர்வதித்ததற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எனக்கு எழும்புச்சிங்க. அது முதல் காரியம். இரண்டாவது காரியம், இந்த ஈசாக்கினுடைய சம்பவத்தை அப்படியே படிச்சுக்கிட்டே இருக்கிறேன். கீழே வாசிக்கிறேன் பாருங்களேன், வசனம் 13 வாசிக்கிறேன். அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தைகளும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தியர் அவன் பேரில் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். என்ன பண்ணாங்களாம்? ஆபிரகாம் கிணறு தோண்டினாருங்களாம். அந்த கிணறு தோண்டினதை ஈசாக்கு என்ன செய்கிறார்னா மீண்டும் தூர் வாடுறார். தூர் எடுத்து அந்த கிணறுகள் மூலமாக மீண்டும் அவர் என்ன செய்கிறார்னா தண்ணீரை கொண்டு வரார்.
இப்ப அந்த பெலிஸ்திய தேசத்துல இருந்த அந்த பெலிஸ்தியர்கள் எல்லாம் ஈசாக்க பார்க்கறாங்க. நம்மளும் விதை விதைக்கிறோம், ஈசாக்கும் விதை விதைச்சான். நம்ம விதை விதைச்சோம், நமக்கு ஒரு பலனுமே கிடைக்கல. ஆனா ஈசாக்கு விதை விதைச்சாரு, 100% பலன் எப்படி கிடைச்சிச்சு? இதை பார்த்த உடனே பாருங்க, வேதம் சொல்லுது ஈசாக்கு வர வர ஐஸ்வர்யனாகி அடுத்த வார்த்தையை சொல்றாங்க. அவன் எப்படி ஐஸ்வர்யனானான்? வேதம் சொல்லும்போது சொல்லுது, அவனுக்கு ஆட்டு மந்தைகளும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரனும் இருந்தபடியினாலே பெலிஸ்தியர் அவன் மேல் பொறாமை கொண்டு. பொதுவாகவே ஒரு மனுஷன் சமுதாயத்தில் கொஞ்சம் உயர்ந்து வராங்க அப்படின்னா மற்ற மனிதர்கள் என்ன செய்வாங்க? பொறாமைப்படுவாங்க, நிச்சயம் பொறாமைப்படுவாங்க. இப்போ அந்த பொறாமை அந்த பெலிஸ்தியர் மக்கள் மத்தியில் அதிகமாக இருந்தபடினால இப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, டே என்ன எங்கள் இடத்துல வந்து நீ என்ன செய்கிற, துறவுகளை தோண்டி விவசாயம் வச்சு நீ பெரிய மனுஷன் ஆகிக்கிட்டே இருக்கிறியே அப்படின்னு சொல்லி முதல் வாட்டி சொல்லலை. என்ன செய்கிறாங்கன்னா செயலில் காட்டுறாங்க. என்ன செயலில் காட்டினாங்க? துறவுகளை தோண்டி வச்சது எல்லாம் மண்ணை போட்டு நிரப்புறாங்க. இப்போ மண்ணை நிரப்புகிற சூழ்நிலையில் ஈசாக்கு என்ன செய்கிறாருன்னு பாருங்களேன். கீழே அப்படியே வாசிக்கிறேன். 16. அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய் என்றார். அப்போ நான் யோசிக்கிறேன், பஞ்சம் பிழைக்க வந்த ஈசாக்கு அந்த தேசத்துல விதை விதைச்சாரு, ஐஸ்வர்யவானா மாறினாரு. ஆட்டு மந்தை மாட்டு மந்தை, வேலைக்காரி எல்லாம் அவருக்கு கிடைச்சிட்டாங்க. இதை பார்த்த மாத்திரத்தில் அந்த பகுதியில் இருந்த ராஜாவுக்கு என்ன பண்ணிடுச்சு? பொறாமை வந்துருச்சு, தாங்க முடியல. இப்ப கட்டளை பிறக்குது. அந்த கட்டளை என்ன அப்படின்னா, நீ உடனடியா எங்களை விட்டு போய்விடு அப்படின்னு வார்த்தை பிறக்குது. அடுத்தது என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். போய்விடுன்னு சொன்னவங்க நீ எங்களை பார்க்கலும் மிகவும் பலத்தவனானான்னு சொன்னாங்களா? வசனம் 17. அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து. இப்ப ஒரு இடத்துல இருந்து ஈசாக்கு அனுப்பி விட்டுட்டாங்க. இப்ப ஈசாக்கை அனுப்பிவிட்ட மாத்திரத்தில் ஈசாக்கு ஏதாவது பதில் பேசினாரா? ஒன்றும் பேசல. நான் வாசிக்கிறேன். இப்ப அந்த இடத்தை விட்டுட்டு கேராரின் பள்ளத்தாக்கில் மீண்டும் வந்திருக்கிறார். என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். வசனம் 17. அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து. அடுத்த வார்த்தை, தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தியர் தூர்த்து போட்டவங்களுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பேர்களின்படியே அவைகளுக்கு பேரிட்டான். ஒரு இடத்துல துறவை தோண்டினாரு, பெலிஸ்தியர்கள் பொறாமை கொண்டு அடைச்சிட்டாங்க. மீண்டும் என்ன செய்யறாருன்னா அந்த இடத்தை விட்டு வேறொரு இடத்துக்கு வந்தாரு. இங்க மீண்டும் துறவுகளை தோண்டி என்ன செய்யறாருன்னா மீண்டும் காரியங்களை பார்க்கிறார். அடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பர்களுடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோடே வாக்குவாதம் பண்ணினால் அந்த துறவுக்கு எசேக்கு என்று பெயரிட்டான். வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்து வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான். இப்ப சொல்லுங்க, ஈசாக்கும் அவருடைய வேலைக்காரர்களும் எத்தனை துறவை தோண்டினாங்க? இது வரைக்கும் எத்தனை துறவை பார்க்கிறோம்? 3. இந்த 3 துறவுகளை தோண்டின இடத்துலையும் பாருங்க, ஒவ்வொரு முறையும் பிரச்சனை வருகிறது. அந்த பிரச்சனை வரும்போது இன்னொரு இடத்துக்கு போறார். திரும்பவும் அங்க துறவை தோன்றாரு, தண்ணீர் கிடைக்குது. தண்ணீர் கிடைச்ச மாதிரி திரும்ப பெலிஸ்தியர்கள் பொறாமப்படுறாங்க, மற்றொரு இடத்துக்கு போறார். திரும்பவும் அந்த இடத்துல வந்து வாக்குவாதம் பண்றாங்க, அதை கடந்து 3வது இடத்துக்கும் போறார். இப்படி ஒவ்வொரு இடங்களாய் அவர் கடந்து போறாரு. வசனம் என்ன சொன்னதுன்னு பாருங்களேன். வசனம் 22. பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது இவன் நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபத் என்று பெயரிட்டான். நான் இங்க வாசித்த சம்பவத்துக்குள்ள வந்துட்டேங்க. நீங்க சிந்திச்சு பாருங்க. ஈசாக்கு ஒரு இடத்துல துறவை வெட்டினாரு, அங்கேயும் போ அப்படின்னு சொல்லி அவரை புறந்தள்ளுறாங்க. திரும்ப 2வது இடத்துக்கு போயிடுறாரு. திரும்பவும் துறவு வெட்டுறாரு, தண்ணீர் கிடைச்சிடுது. அந்த இடத்தை விட்டு வேறொரு இடத்துக்கு போன்னு சொல்றாரு, அங்கேயும் போறார். அங்கேயும் போய் துறவு வெட்டுறாரு, அங்கேயும் தண்ணி கிடைச்சிருது. இப்படி 3 முறை ஒவ்வொரு இடங்களும் கடந்து போன ஈசாக்கு 4வது முறையும் போய் துறவு வெட்டாரு, அவருக்கு தண்ணி கிடைச்சிருது. தண்ணி ஏன் கிடைச்சிச்சு அப்படின்னா வசனங்களை வாசிக்கிறோம். கர்த்தர் ஈசாக்கோடே இருந்தார். எனக்கு கொஞ்சம் மாம்சம் வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சிங்க இதை படிக்கும்போது. நான் என்ன கேட்டேன் ஈசாக்கு கிட்ட, இப்போ
ஒரு முறை ஒருத்தவன் துரத்துறான், சரி பிரச்சனை வேணாம், நீ கடந்து போயிடுற, சந்தோஷம். ரெண்டாவது முறையும் உன் பொழப்பில் வந்து மண்ணை போடுறாங்களே, இரண்டாவது முறையும் நீ வளரக்கூடாதுன்னு சொல்லி அங்கே வந்து வாக்குவாதம் பண்ணுறாங்களே, எப்படி இரண்டாவது முறை நீ கடந்த? சரி, இரண்டாவது முறை கடந்துட்ட, மூன்றாவது முறையும் நீ போய் துறவை வெட்டுற, அங்கே துறவை வெட்டும் போது பிரச்சனைக்கு வந்து நிற்கிறாங்க, நீ அங்கே கூட ஒரு வார்த்தையும் பேசலையே, ஒவ்வொரு இடமும் விட்டு 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 போகிறியே, இந்த விட்டு கொடுத்ததுக்கான ஆவி, அந்த விட்டு கொடுத்ததுக்கான மனநிலை உனக்கு எங்கிருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து ஈசாக்கு கிட்ட கேள்வி மேலே கேள்வியை போட்டுக்கிட்டே இருக்கிறேங்க. நீங்கள் சிந்திச்சு பாருங்களேன், ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, மூன்று முறை அல்ல, நான்காவது முறையும் அதே காரியங்கள் நம்ம வேதத்தில் வாசிக்க முடியுது. இப்போ நான் பார்க்குறேன், ஈசாக்கு வாக்குவாதம் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குதா இல்லையா? வேதவசனம் சொல்லுது, அந்த தேசத்தில் உள்ளவர்களை பார்க்கலும் ஐஸ்வர்யவன் யாரு? ஈசாக்கு. அவங்க கிட்ட இருக்கிற ஆட்டு மந்தை மாட்டு மந்தையை பார்க்கலும் யார்கிட்ட அதிகமாக இருக்குது? ஈசாக்கு கிட்ட இருக்குது. அவங்கிட்ட இருக்கிற வேலைக்காரனை பார்க்கலும் ஈசாக்கு கிட்டேயும் வேலையாட்கள் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் சிந்திச்சு பாருங்களேன், ஈசாக்கு எங்கேயுமே வாக்குவாதம் பண்ணதா வேதம் சொல்லவே இல்லை. ஒவ்வொரு இடத்திலும் கடந்து போகிற அந்த அனுபவத்தை பாருங்களேன். நான் இந்த சம்பவத்தை வாசித்து கொண்டிருந்தேன், என் உள்ளம் அப்படியே சிலிர்த்ததுங்க. எப்படி ஈசாக்கால் இது முடிஞ்சிச்சு? பிரச்சனை, சரி சண்டை போட வேணாம், என்னை ஏன் போ சொல்றேன்னு ஒரு வார்த்தையாவது கேட்டிருக்கலாம்ல. வாயை கூட திறக்கலங்க, வசனம் சொல்லவே இல்லைங்க. ஒரு இடத்துல பிரச்சனை பண்ணி இன்னொரு இடம் அனுப்புறான், அங்கேயும் போறாரு, அங்கேயும் பிரச்சனை பண்றான், மற்றொரு இடம் போறாங்க, அங்கேயும் பிரச்சனை பண்றாங்க, மற்றொரு இடம். ஒவ்வொரு இடத்திலும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், அந்த விட்டு கொடுத்தலின் தன்மை தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. அங்கதான் நிறுத்தி ஆண்டவர்கிட்ட நான் ஒரே ஒரு கேள்வியை கேட்டேன், ஆண்டவரே, இந்த விட்டு கொடுத்ததற்கான ஆவி ஈசாக்கின் இடத்துல எப்படிப்பா வந்துச்சு? எப்படி ஆண்டவரே இதை செய்ய முடிஞ்சிச்சு? ஏன்னா ஈசாக்கு மேலே பயங்கரமான பொறாமை பாருங்க. வளர்ந்து வரான் அப்படின்னு தெரிஞ்ச மாத்திரத்தில் அவன் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார், பின்னாடி தான் ரியலைஸ் பண்ணுறான். முன்னாடியே அவனுக்கு தெரியல. ஒரு இடத்துல தோன்றான், தண்ணி வருது, மற்றொரு இடத்துல தோன்றான், தண்ணி வருது அப்படின்னா அவன் தெய்வம் அவனோடு இருக்கிறதுனால தான் அந்த உயர்வு என்ற விஷயத்தை அவனால் என்ன பண்ண முடியலை, பார்க்க முடியலை. ஆனால் என் மனசுக்குள்ளே வந்த கேள்வி நீங்கள் சிந்திச்சு பாருங்களேன், ஏன் ஈசாக்கு ஒரு இடத்துல கூட நீ கேள்வியை கேட்கவே இல்லையே? ஒரு இடத்துல கூட எதிர்த்து பேசுவதற்கான ஒரு துணிகரக்கான காரியமும் இல்லையே? ஒரு இடத்துல கூட எதிர்ப்பதற்கான எந்த வாய்ப்பையும் நான் பார்க்கலையே? இது எங்கிருந்து வந்துச்சு, எங்கிருந்து வந்துச்சுன்னு சொல்லி நானும் ஜபத்தோடு வேதத்தை தேடிக்கிட்டே இருக்கிறேங்க. அப்போதான் ஆவியானவர் ஒரு அற்புதமான விஷயத்தை போட்டாரு. பா, இந்த விட்டு கொடுத்தலின் ஆவி ஈசாக்குக்கு எங்க தெரியுமா வந்துச்சு? வா ஒரு சம்பவத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சம்பவத்தை கூட்டு போனார். பார்க்கலாங்களா? ஆதியாகமம் 13வது அதிகாரம். ஆதியாகமம் 13வது அதிகாரம் வசனம் 1 வாசிக்க போகிறேன். ரொம்ப கவனத்தோடு கவனிங்க. ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவையும் அவனோட லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். ஆபிராம் மிருக ஜீவன்களுக்கும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானா இருந்தான். அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும் பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதும் தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிராம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். இப்பதான் விஷயம் வருது பாருங்க. ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அடுத்த வார்த்தையை கவனிங்க. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாக இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிற்று. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துவினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்திலே குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர்கள். அடுத்த வார்த்தையை கவனிங்க. இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அழகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் கண்டான். கர்த்தர் சோதோமையும் குமாராவையும் அழிக்கும் முன்னே சோவேருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போல் இருந்தது. நம்ம ஒரு கேள்வி கேட்டோம் இல்லைங்களா? ஈசாக்கே, ஒவ்வொரு முறையும் உன்னை இடம் விட்டு இடம் கொண்டு போறதுக்கு ஒவ்வொரு முறையும் அவர்கள் துணிந்து கொண்டே இருக்கிறாங்க.
ஆனா ஒரு இடத்திலையும் நீ வாக்குவாதம் பண்ணல, ஒரு இடத்துலையும் நீ பிரச்சனை செய்யல, ஒரு இடத்துலையுமே நீ எந்த காரியத்தையும் பேசல. அந்த விட்டு கொடுக்கிற மனப்பான்மை, அங்க விட்டு கொடுக்கிற அந்த மனசு எப்படி வந்துச்சு அப்படின்னா, இந்த சம்பவம் தான் சொல்லுது. லோத்துவும் ஆபிரகாமும் புறப்பட்டு வந்தாங்க இல்லைங்களா, 2 பேருமே செல்வ சீமான். உண்மைதானே? வேதவசனம் சொல்லுது, இவர்கள் இருவரும் ஒன்றாய் தங்கி இருப்பதற்கு இடம் என்ன பண்ணலையா, தாங்கலைங்களாம். அவ்வளோ ஆஸ்திகள் உடையவர்களா இருந்தாங்களாம். இப்ப ஆபிரகாம் லோத்துக்கிட்ட ஒரு செயலை செஞ்சார். என்ன செஞ்சாரு? நீ நானும் சகோதரன் பாரு, உன் கண்ணிட்டு பாரு, உனக்கு எது சௌகரியமோ, உனக்கு எது சரியானதோ அதை நீ தேர்ந்து கொள் என்று சொல்லி அந்த விட்டு கொடுக்கிற மனப்பான்மை முதலாவது யார்கிட்ட இருந்துச்சு? ஆபிரகாம் கிட்ட இருந்துச்சு. ஈசாக்கு யோசித்து பாருங்க, அந்த குணம் அப்படியே பிள்ளையின் இடத்துல காணப்படுகிறத நம்மால தெளிவாய் பார்க்க முடிகிறது. அப்ப விட்டு கொடுக்கிற குணம், அந்த விட்டு கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்கான தன்மைகள் முழுவதுமாக தன் தந்தையை பார்த்து கொண்டிருந்த அந்த ஈசாக்கு, ஒருவேளை இந்த சம்பவத்தின் போது அங்க காரியங்கள் இல்லாம இருந்தாலும் தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது அந்த தந்தையினுடைய குணம் இந்த ஒரு சம்பவத்தில் மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு சம்பவங்கள் நீங்க பார்க்க முடியும். ஆபிரகாம் கிட்ட அந்த விட்டு கொடுக்கிற குணம் இருந்தபடியினால அந்த ஆபிரகாமின் பெற்றெடுத்த அந்த பிள்ளை ஈசாக்கின் இடத்திலும் அந்த குணம் இருக்குது. 2வது காரியம் பாருங்களேன், ஈசாக்கை எப்படி ஆண்டவர் ஆசீர்வதித்தார்னு சொல்லி என் தேடல் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அந்த தேசமே பஞ்சம், திரும்புகிற திசையெல்லாம் பஞ்சம். ஆனா ஈசாக்கை ஆசீர்வதிப்பதற்கு ஈசாக்கு எந்த விதத்தில் தகுதியாக இருந்தார் என்று சொல்லி நான் படிக்க ஆரம்பிச்சேங்க. படிக்க ஆரம்பிச்ச உடனே தான் தெரிய வந்துச்சு, எந்த ஒரு மனிதன் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற உள்ளத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்றாங்களோ, தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற உள்ளம் எந்த மனிதத்தில் உண்டோ அந்த மனிதனை தேவன் எவ்வளமாய் ஆசீர்வதிக்கிறார் என்பதை என்னால் தெளிவாக பார்க்க முடிந்தது. 2வது சம்பவம் சொல்கிறேன் பாருங்களேன். கீழ்ப்படிதலினால் வந்த ஆசீர்வாதம். இந்த ஈசாக்கு எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் அப்படின்னா, கீழ்ப்படிதல். நமக்கு எல்லாருக்கும் பரிச்சயமான சம்பவம். ஆதியாகமம் 22வது அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, ஈசாக்கை பலி செலுத்தும்படியாக கேட்கிறார். அதுவும் தகன பலியாய் செலுத்தும்படியாக கேட்கிறார். தகன பலியாய் செலுத்த கேட்க பொழுது அந்த ஆபிரகாமும் தன் மகனை கூட்டிக் கொண்டு அந்த மோரியா மலைக்கு போகிற சம்பவத்தை பார்க்க முடியுது. வேலைக்காரர்களை கீழே நிறுத்திட்டு விறகு கட்டை யார் சுமந்தது தெரியுங்களா? ஈசாக்கு தான் சுமந்தார். ஈசாக்கே விறகு கட்டைகளை சுமந்து அங்கு மோரியா மலைக்கு போய் மேலே உட்கார்ந்து கட்டைகளை அடுக்கியாச்சு, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிள்ளையினுடைய கையையும் கட்டியாச்சு. இந்த சம்பவம்லாம் நமக்கு ரொம்ப பரிச்சயமான சம்பவம். இப்போ ஒரு கேள்வி, ஈசாக்கை ஆபிரகாம் பலி செலுத்தும் பொழுது எத்தனை வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க? சின்ன பிள்ளைங்களா? இல்லைங்க, வாலிபன். எழுத்தாளர்கள் எழுதுறாங்க 17 வயசு ஆன வாலிபனுங்களாம். அவனுடைய காரியங்களை பார்க்கும்போது 17 வயது வாலிபன். இப்போ அங்கே ஒரு கேள்வி எனக்கு எழும்புச்சு, 17 வயது வந்த வாலிபன் தன் தகப்பனுடைய வார்த்தையை கேட்டு கைகளை கட்டும் போது இப்படியும் திரும்பல இப்படியும் திரும்பல. தகப்பன் கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டார். என்ன கேட்டாரு? ஆடு எங்கப்பான்னு கேட்டார். அதுக்கு தகப்பன் என்ன சொன்னாரு? தேவன் பார்த்துக்கொள்வார் அப்படின்னு சொன்னார். இப்ப கையை கட்டும் போது அந்த ஆடு யாருன்னு ஈசாக்கு தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காதா? தெரிஞ்சிருக்கும். இப்ப கேள்வி, ஈசாக்கு கையை கட்டும் போதோ இல்லை தூக்கி அவனை கட்டையில் கிடத்தும் போதோ ஏதாவது ஒரு வார்த்தையை பேசுறத நம்மளால் பார்க்க முடியுதுங்களா? இப்போ எனக்கு 2வது கேள்வி எழும்புச்சு, இந்த கீழ்ப்படிதல் ஈசாக்கின் இடத்துல எப்படிங்க வந்துச்சு? எப்படி வந்துச்சு? அந்த சம்பவத்தை வெறுமையாய் வாசித்து கடந்து போயிடுறோம். நான் அதை வாசிக்கும் பொழுது என் உள்ளத்துக்குள்ளாக எழும்புகிற கேள்வி, இப்படிப்பட்ட அந்த கீழ்ப்படிதல் எப்படி ஈசாக்குக்கு வந்தது என்று சொல்லி நான் திரும்ப படிக்க ஆரம்பிக்கிறேன். அப்போதான் புரிய வந்துச்சு, அந்த ஈசாக்கு சிறு வயதிலிருந்து தன் தகப்பன்கிட்ட மற்றொரு குணத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அந்த குணம் என்ன தெரியுங்களா? கீழ்ப்படிதலின் குணம். 17 வயசு வாலிபன்க கையை கட்டுறாங்க, கட்டையில கிடத்துறாங்க, கத்தி எடுத்து ஓங்கும் போது கூட சத்தம் இங்கிருந்து வரல. எங்கிருந்து தான் வந்துச்சு? பரலோகத்தில் வானத்திலிருந்து தான் வந்துச்சு. அப்ப நீங்க சிந்திச்சு பாருங்க, இந்த கீழ்ப்படிதலும் அந்த ஈசாக்குக்கு எங்கிருந்து வந்தது அப்படின்னா, தன் தகப்பன் இடத்துல பார்த்த அந்த குணமானது தன் பிள்ளையின் இடத்துல அப்படியே இருக்கிறத இந்த சம்பவத்திலையும் பார்க்க முடியும்.
இந்த சம்பவத்தை வாசித்து கொண்டிருந்த என் உள்ளத்தில் தேவன் 2 கேள்வியை வச்சார். நான் அந்த கேள்வியை சொல்லிட்டு முடிக்க போகிறேங்க. முதல் கேள்வி, தந்தை போலவே மகனும் இருக்கிறார் என்று சொல்லி ஆபிரகாம் ஈசாக்குனுடைய சம்பவத்தில் 2 சம்பவத்தை மாத்திரம்தான் நான் சொன்னேன். இப்போ இந்த 2 சம்பவங்களையும் வாசிக்கும் பொழுது ஆவியானவர் எனக்குள்ள ஒரு கேள்வியை கொண்டு வராரு. பா, நீயும் என்ன தகப்பன் தகப்பன் தான் சொல்கிற, அவங்க எப்படி நெருங்கி பழகுகிறார்களோ அதே போல நீயும் நானும் நெருங்கி தான் பழகி கொண்டிருக்கிறோம். வேதம் வாசிக்கிறேன், ஜெபம் செய்கிறேன், எல்லா காரியமும் வாழ்க்கையில் இருக்க தான் செய்யுது. ஆனால் நான் தந்தை, நீ என் பிள்ளை அப்படின்னா இப்போ தந்தையின் குணம் யார்கிட்ட காணப்படணும்? பிள்ளை கிட்ட காணப்படணும். ஆண்டவர் வைத்த முதல் கேள்வி, ஆபிரகாமை பார்த்த ஈசாக்கு அந்த விட்டு கொடுக்கிற குணத்தோடு வாழ முடிந்தது அப்படின்னா, இன்னைக்கு தேவனை அறிந்தேன் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய என்னுடைய வாழ்க்கையில் எத்தனை குணங்கள் தேவ குணம் என் வாழ்க்கையில் பிரதிபலித்ததா இருக்கிறது என்ற கேள்வி ஆவியானவர் எனக்குள்ளாக வைத்தாருங்க. இதை வச்சு தேவன் திரும்பவும் எந்த பக்கம் திருப்புறாருன்னா, என் குடும்பத்து பக்கம் என்ன திருப்புறாரு. இன்னைக்கு உனக்கு ஒரு பிள்ளை இருக்குது, அந்த பிள்ளை எந்த குணத்தில் வளர வேண்டும் என்று சொல்லி நீ விரும்புகிறாயோ அந்த குணம் முதலாவது யார்கிட்ட காணப்படணும்? உன்னிடத்துல காணப்படணும். ஈசாக்கு பியூரா தங்கம் போல பிள்ளை இருந்துச்சு அப்படின்னா அந்த தங்கம் போல குணம் யார்கிட்ட இருந்துச்சு? தகப்பன் கிட்ட இருந்துச்சு. தகப்பன் கிட்ட அந்த உள்ளம் இருந்தபடியினால அந்த உள்ளத்தையும் அந்த குணத்தையும் பார்க்கிற பிள்ளை, எங்க அப்பா இப்படிதான் இருப்பாரு, நானும் அப்படிதான் இருக்கணும். இப்ப நீங்க சிந்திச்சு பாருங்க, நம்மை படைத்த ஆண்டவருடைய குணம் என்னங்க? தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் பொறுமை உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், தய உள்ளவர், இரக்கம் உள்ளவர், மன உருக்கம் உள்ளவர் என்று சொல்லி அவருடைய குணத்தை எத்தனையோ விதமான குணங்களை நான் படிக்கிறேன். இப்ப ஆண்டவர் எனக்குள்ள ஒரு கேள்வி வைக்கிறாரு. என்னை ஒவ்வொரு முறையும் அப்பா அப்பா அப்பான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கிறேன் மகனே, நானும் உன்னை மகன் என்று அங்கீகரிச்சுக்கிறேன். ஆனா என்கிட்ட கேள்வி, நான் உனக்கு தந்தையானால் நீ எனக்கு பிள்ளையானால் என் குணம் உன்னிடத்துல எங்கே? இன்னைக்கு பெரும்பாலுங்க ஒரு பிள்ளையை வளர்க்கும் பொழுது தான் சில விஷயங்கள் ஆண்டவர் கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. பிள்ளைகளிடத்துல எந்த குணத்தை நீங்கள் நானும் காண வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ அந்த குணம் முதலாவது யார்கிட்ட இருக்கணும்? நம்ம கிட்ட இருக்கணும். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட குணத்தை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்ற கேள்வியை ஆவியானவர் முதலாவது நம்ம மத்தியில் வைக்கிறார். இரண்டாவது காரியம், இந்த ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் அந்த விட்டு கொடுக்கிற ஒரு காரியத்தை பார்த்தோம். அதே போல இரண்டாவது சம்பவத்தை பார்த்தோம், கீழ்ப்படிதலுக்கான காரியத்தையும் பார்க்குறோம். ஆபிரகாம் தேவனுக்கு ஒவ்வொரு முறையும் கீழ்ப்படுகிறதை பார்த்து 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 பழகி போன இந்த ஈசாக்கு, என் தகப்பன் தேவனுக்கு இவ்வனமாக கீழ்ப்படுகிறார் அப்படின்னா அவருடைய பிள்ளையாகிய நானும் என்ன செய்யணும்? அதே விதமான கீழ்ப்படிதலுக்குள்ளாக நான் வர வேண்டும் என்பதை அந்த தகப்பனை பார்த்து தாங்க பிள்ளை வளர்ந்துச்சு. இன்னைக்கு நீங்கள் நானும் சிந்திச்சு பார்ப்போம், நம்ம பிள்ளைகள் நம்மை பார்த்து வளர்ந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னா நம்ம கிட்ட என்ன குணம் காணப்படுதோ அந்த குணம் தான் எங்க இருக்கணும்? பிள்ளைகள்கிட்ட இருக்கணும். நான் இந்த சத்தியத்தை தியானித்த வேளையில் ஆண்டவர் என்ன உடைச்ச ஒரே ஒரு விஷயம், இன்னைக்கு அநேக எதிர்பார்ப்புகள் நம்முடைய பிள்ளைகள் மத்தியில் நமக்கு காணப்பட தான் செய்யுது. எல்லா தாய் தகப்பனுக்கும் ஒரு ஆசை விருப்பம் இருக்கும், என் பிள்ளைய எல்லோரும் வாழ்த்தணும், என் பிள்ளையை குறித்து எல்லாம் நல்ல விஷயங்களா பேசணும்னு ஒவ்வொரு தாய் தந்தையும் நினைக்க தான் செய்கிறோம். ஆனால் பிள்ளையின் இடத்துல குணம் காணப்படணும் அப்படின்னா அந்த குணம் முதலாவது எங்கே காணப்படணும்? நம்ம இடத்துல. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்னைக்கு இந்த உலகம் ரொம்ப நெருக்கடியான ஒரு காலகட்டங்களுக்குள்ளே போயிருக்குது. இன்னைக்கு இருக்கிற தாய் தகப்பனுடைய பாரம் உலகத்தில் பார்க்குறங்க. கிறிஸ்துவுக்குள்ளாக பெற்றெடுத்த நீங்கள் நானும் ஒருவேளை ஆண்டவர் மீது கொண்ட நம்பிக்கையினால் நம்ம பிள்ளைகளை சத்தியத்தில் வளர்த்துருக்கிற ஓரளவுக்கு நம்ம பிள்ளைகள் தாங்கி பிடிச்சிருவாங்க. ஆனால் நான் வெளி உலகத்தை போய் ஒரு கருதம் திரும்பி பார்க்குறேன். திரும்பி பார்க்கும் பொழுது உங்ககிட்ட ஏதாவது ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்குதான்னு ஒரு வீட்டில் நான் கேட்குறேன்னா முதல் விண்ணப்பம் என்ன தெரியுங்களா வரும்? என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணிக்கங்க, என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. ஏன் என் பிள்ளை இப்படி இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க, இப்படியெல்லாம் காணப்படுது அப்படின்னு சொல்லி அவர்கள் பாரம், அவங்களுடைய வருத்தம் எல்லாம் யார் மீது தான் இருக்குது அப்படின்னா பிள்ளைகள் மீது தான் இருக்குது. இன்னைக்கு ஒருவேளை அப்படியே அந்த ஃபோக்கஸை கொஞ்சம் நம்ம பார்க்க திருப்பி பார்ப்போம். நம்முடைய பாரமும் பிள்ளைகள் மீது இருக்கிறதுங்களா? ஆண்டவர் இன்னும் காலத்தை தாழ்த்தி போடலை, ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு. தந்தை போல மகன் அப்படின்னா ஆபிரகாமை பார்த்து ஈசாக்கு வளர்ந்தாரு.
ஈசாக்கு தங்கமா மாறணும் அப்படின்னா அந்த தங்கம் ஆபிரகாம் கிட்ட இருந்துச்சு, அந்த குணம் ஆபிரகாம் கிட்ட இருந்துச்சு. இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம பிள்ளைகள் குணத்துல, தேவ குணத்துல வளரணும்னு பிரியப்படுற நீங்களும் நானும் அந்த குணத்தை எங்க பிரதிபலிக்கணும்? நம்ம கிட்ட பிரதிபலிக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஒரு முறை நான் டிமார்ட், சென்னை டிமார்ட்டுக்கு போயிருந்தேன். டிமார்ட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு 2 வயசு பிள்ளை, ஒரு ஆண் பிள்ளை, ரொம்ப துருன்னு ஓடிக்கிட்டு சூப்பராக அப்படியே ஓடிக்கிட்டு ஓடியாந்துக்கிட்டு இருந்தான். நான் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், என்ன தான் செய்கிறான் பார்ப்போம் அப்படின்னு. அவனை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். வரவங்க கிட்ட ஹலோ அங்கிள் அப்படின்னு கை காட்டுறான். நான் பார்க்குறேன், யார் ஒருவேளை சொந்தக்காராக இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஒரு நபர்கிட்ட சொன்னவன் இன்னொரு நபர்கிட்ட போகிறான், ஹலோ ஆண்டி அப்படின்னு சொல்கிறான். நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இதை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த பையன், அந்த பிள்ளை ஒவ்வொரு நபர்கிட்டையும் அதே விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அவன் சந்தோஷமாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இப்போ நான் அந்த பிள்ளையை பார்த்து இவங்க தாய் தகப்பன் எங்கே இருக்கிறாங்கன்னு இந்த சைடு திரும்பி பார்க்குறேன். யார் எவருன்னே தெரியல. நான் எதிர வரேன். எனக்கு அவங்க தகப்பன் சொல்கிறாரு ஹலோ அப்படின்னு சொல்கிறார். ஒரு சிரிப்போட ஹலோ அப்படின்றார். ஒருவேளை ஏதாவது பார்த்துருப்பாரோ, தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு நான் குழம்பிக்கிட்டே வரேன். சரி கேட்டு தான் விடுவோமே அப்படின்னு திரும்பி போய், சார் என்னை எங்கேயாவது பார்த்துருக்குறீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை சார் அப்படின்னாரு. இல்லை முன்ன பின்னாடி தெரியல, ஒரு ஹலோ ஹாய்ன்னு சொல்லி சிரிச்சுட்டு போகிறீங்களே. ஏங்க இந்த உலகத்தில் இலவசமாக கிடைக்கிற ஒரே ஒரு விஷயம் சிரிப்பு தானே. இப்போ நான் சிரித்தோடனே உங்களுக்கு சந்தோஷமாக இருந்துச்சா? ஆமாங்க. அப்போ நான் யோசிக்கிறேன், அந்த பிள்ளை தன் தகப்பனிடத்தில் அந்த நல்ல குணத்தை பார்க்குது. அந்த பிள்ளையும் யார் எவருன்னே தெரியல, அந்த தகப்பனுக்கிட்ட இருக்கிற குணம் பிள்ளைகளுக்கு காணப்படுது. அப்போ நான் சிந்திக்கிறேன், இந்த உலகத்தில் நீங்களும் நானும் நம்ம பிள்ளைகள் எந்த குணத்தில் வளரணும்னு ஆசைப்படுறோமோ அந்த குணத்தை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிள்ளைகள் ஆண்டவருடைய குணத்தில் வளர்ந்துருவாங்க. ஆபிரகாம் பிள்ளையை வளர்க்க ரொம்பலாம் கஷ்டப்படலையாம். நிறைய பேர் ஸ்டடீஸ்லாம் எடுக்கிறாங்க, பிள்ளை வளர்ப்புக்கான காரியம் என்ன, யூடியூப்பில் நிறைய பார்க்க முடியும். எனக்கும் ஆசையாக இருந்துச்சு, ஒருவேளை ஏதாவது கிளாஸ் போகலாமோ, ஏதாவது விஷயத்தை படிக்கலாமோன்னு நானும் இந்த பேரண்டிங் கிளாஸ் அப்படின்னு ஒரு கிளாஸை பார்க்க ஆரம்பித்தேன். நானும் தேடிக்கிட்டே இருந்தேன். அவங்க சொல்கிற நடைமுறை காரியங்கள் எல்லாம் சந்தோஷம்தான். ஆனால் எனக்கு ஒரு வசனம் என் உள்ளத்துக்குள்ளாக அந்த காரியத்தை தொடங்கணும்னு வந்துச்சு. ஆலோசனை கர்த்தர் அப்படின்ற ஒரு வார்த்தை என் உள்ளத்துக்குள்ளாக தோண்டிடுச்சு. நான் என் பிள்ளையை வளர்க்க உலகத்தில் போய் யூடியூப்பில் பார்க்குறேன், புக்ஸை வாங்கி பார்க்குறேன், இதையெல்லாம் செய்கிறேன். ஆனால் வசனம் சொல்லுது, நான் என் கண்களை உன் மீது வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொன்ன தேவன் ஒருவர் என் கூட இருக்கிறார் என்ற காரியத்தை மறந்துட்டேன். அப்போ தான் புரிய வந்துச்சு, நான் என் பிள்ளைய குணத்தில் வளர்க்க நான் போய் ஊர் உலகத்தில் போய் காரியங்களை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. எனக்கு ஆலோசனை கர்த்தர் ஒருவர் உண்டு. அவர் என்னை தங்கம் போல மாற்றுவதற்கு அவர் பிரயாசப்படுறாருன்னா, நான் தங்கமாக மாறிட்டேன் அப்படின்னா என் பிள்ளையும் தங்கமாக இருக்கும். நான் தகரமாக போயிட்டா என் பிள்ளையும் தகரம். நான் இந்த ஆபிரகாம் ஈசாக்குனுடைய சம்பவத்தில் படிச்சுக்கிட்ட ஒரே ஒரு பாடம் என்ன தெரியுங்களா? இன்றைக்கி நீங்களும் நானும் குடும்பங்களில் இருக்கும்போது நம்ம பிள்ளைகள் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க நம்ம என்ன செய்கிறோமோ அதை சரியாக அப்சர்வ் பண்ணுறாங்க. அப்சர்வ் பண்ணிவிட்டு கரெக்டாக அதை என்ன பண்ணுறாங்களோ ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், தங்கம் போல ஈசாக்கு வளர்ந்ததுக்கான காரணம் அவன் தகப்பன் ஆபிரகாம் குடும்பத்தில் நடந்து கொண்ட விதமும் ஆண்டவருக்கு அவன் செலுத்திய ஒவ்வொரு காரியமும் தான் அந்த தகப்பனை ஆசீர்வாதத்துக்கு நேராக வழிநடத்தியது. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இன்றைக்கி நீங்கள் நானும் இந்த முடிவு காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் நானும் செய்ய வேண்டியது ஒன்று தான். நாம் நம்முடைய குணங்களை சரியாக நிர்வகித்து கொண்டோம் அப்படின்னா நம்ம பிள்ளைகளும் அதே குணத்தில் சரியாக வளருவாங்க. நாம் சரியில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம் அப்படின்னா நம்முடைய பிள்ளைகளும் அதே சரியில்லாத வாழ்க்கைக்குள்ளாக கடந்து வருவார்கள் என்பதை புரிந்து கொண்டேன். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த காரியத்தை சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கி நீங்களும் நானும் ஆண்டவர் கேட்குறாரு, நீ என்ன அப்பான்னு சொல்கிறப்பா, நானும் உன்னை பிள்ளையை ஏற்றுக்கொண்டேன், நான் உனக்கு தகப்பன் அப்படின்னா என் குணம் உங்ககிட்ட எங்கே இருக்குது? என்னுடைய கீழ்ப்படுதல் உன் வாழ்க்கையில் எவ்வளவா இருக்குது? ஏன் இந்த காரியங்கள் இப்படியாய் நம்ம படிக்கணும் அப்படின்னா, கடைசி காலங்கள் நடைபெறுகிற பல சம்பவங்கள் உண்டுங்க. லூக்கா 21வது அதிகாரத்தில் சில சம்பவங்களை சொல்கிறாங்க. கர்த்தருக்கு சித்தமானால் வரக்கூடிய நாட்கள் நம்ம படிப்போம். இன்னைக்கு சத்தியத்தில் நம்ம படித்துக்கொண்ட ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தந்தையை போல மகன்,
ஆபிரகாமை போல ஈசாக்கு இருந்தார் அப்படின்னா ஆபிரகாமுடைய குணமும் கீழ்ப்படிதலும் ஆசீர்வாதமும் கண்கூடாக பார்த்து வளர்ந்த ஈசாக்கு அதே குணத்தில் வளர்ந்தாரு. நீங்களும் நானும் அப்படிப்பட்ட குணத்தையும் ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருப்போம் அப்படின்னா பரலோகத்தின் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதே குணத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. பரலோகத்தின் ஆண்டவர் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாளைய தினத்தில் நம்முடைய திருச்சபையில் ஒரு சிறப்பு ஆராதனை இருக்குது. வாலிப சங்கத்தின் மூலமாய் ஒரு சிறப்பு ஆராதனை நடைபெற இருக்கிறது. பரலோகத்தின் ஆண்டவர் அந்த ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாய் எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அதை நேர்த்தியாய் செய்யும்படியாக நாம் யாவரும் ஜெப சந்தையோடு ஆலயத்துக்கு கடந்து வருவோம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.